மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமா அற்புதம் உண்டு. அல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நல்லா இணைந்து மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே. நல்ல கையை தட்டி, ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். சேர் உள்ள போட்டு தம்பி, சேர் உள்ள போட்டு. யாக்கோபின் தேவன் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். இணைந்து பாடுங்க. பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். நல்ல உற்சாகமா எல்லா கையும் தட்டி பெரிய பர்வதமே எம்மாத்திர செருபாபேல் முன்னே சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திர செருபாபேல் முன்னே சமமாகுவார். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஓஹோ, மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியினாலே உயர்த்துவோமே. அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவை எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவன் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவன் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். சேர்ந்து சொல்லுங்க. கலங்காதே, திகையாதே, நிச்சயம். ஆகவே முடிவுண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. ஓ, ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின்
ஹalleluya. நம்முடைய தேவன், ஓ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம்முடைய தேவன். அப்படியே முழங்கால் படிடுவோமா? கர்த்தரை நம் உள்ளத்தினால திறந்து கொஞ்ச நேரம் ஆராதிக்கும்படி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் தேவனே உமக்கு நன்றி, எங்கள் தேவனே உமக்கு நன்றி, எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் எங்கள் தேவனே, எங்கள் என்றும் உம்மையே சேவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும். மன்னை நாடி பொன்னை அடைந்தோ, புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ, பின்னை நோக்கி ஜெயம் பெற்றோ, இயேசுவின் தரிசனத்தா. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, என்று உம்மையே சேவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக. ஹalleluya. கரங்களை தட்டி நன்றியுள்ள சாட்சியாக. கலபர தர கலரணம. ஓ நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால். இணைந்து பாடுவீர்களா? நன்றியால் ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலை. கரப தர கலா. ஓ நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர், ஆமென், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால். ஓ நன்றியால் துதிப்பாடு. கண்களை மூடி உங்களை மறந்து பாடி. ஓ சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென். நன்றியால் ஹalleluya என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. நல்ல பாடுங்க. கரதல கொரோதியன் தரணமா. மகனாக தெரிந்து கொண்டி எங்களை மறுபடி பிறக்க வைத்தி. ஓ மகனாக தெரிந்து கொண்டி பரபல தரணமா பிறக்க வைத்தி. ஓ ராஜாக்களும் ஆமென் ஆசாரியர்களும். ஹalleluya. ராஜாக்களும் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம்,
ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, பரந்தல கரலபா. அன்பு செய்கின்றோம். ஆமென். ஆமென். ஆவியானவரே, மல்பரதர கதரலபா. செய்கின்றோம். ஓ, ஸ்தோத்திரமும் கனமும் உங்க சத்த உயரட்டும். வல்லமையும் பலனும் சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஸ்தோத்திரமும் எல்லா கண்களை மூடி கையை தட்டி சத்தத்தை உயர்த்தி வல்லமையும் பலனும் மாட்சிமையின் துதியோ மகிமையும் துதியும் உமக்கே எப்போதும். எப்போதும் உண்டாகட்டும். ரிகதர சதல கரதி அஸ்தரனலரவா. துதியும் ஒரு புதிய வல்லமை, புதிய கிருபை தேவன் தன்னை எதிர்பார்த்து கரங்களை தட்டி ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு. We love you, Jesus. ஆராதிக்கின்றோம். We worship you. ஆர்ப்பரிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம். அன்பு செய்கின்றோம். ஓ, பிதாவே, ஆராதிக்கின்றோம். ராஜாவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஓ ஆவியா, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, பரபதர கட்டதரலமா. உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு. ஓலமல கரத்தோலரலாதால ரா. உம்மை அன்பு என்றோ. முழு பலத்தோட கரங்களை தட்டி நாங்கள் நேசிக்கிறோயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Lord. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் ராஜாவே, கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. தயவு பெரியது, எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? அன்பு பெரியது, முழு பலத்தோட இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினா இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா நேசித்தீரையா. காருண்யத்தினால் இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. தயவு பெரியது, இயேசப்பா அன்பு பெரியது. ராஜா, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது. தயவு பெரியது. Thank you, அப்பா. அந்த அன்பை ஆராதிக்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அந்த அன்பை கனப்படுத்த எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? தலைகளை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாவற்றிலும் உங்க கிருபை தான்ப்பா. நீங்க இல்லாட்ட முடியாது ராஜா. Thank you, Lord. Thank you, அப்பா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உருவாக்கின கிருபை. இந்த ஆண்டில் எத்தனையோ முறைகள் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபை, கிருபையே,
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் நடத்துகின்றது. தேங்க்யூ அப்பா. ரெண்டு கையை உயர்த்தி நல்ல சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும், என் பலன் அல்ல, என் சக்தி அல்ல, என் ஞானம் அல்ல, என் திறமை அல்ல, எல்லாம் உங்க கிருபைதான்ப்பா, எல்லாம் உங்க கிருபைதான்ப்பா. தேங்க்யூ லோர்ட். ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவும் ஆனவரே, பாடுங்கள். ஆதியும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் we worship you Papa. பரிசுத்தரே, பரிசுத்தரே. நீங்க மட்டும் ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டிய பிள்ளைகள் உண்டு ராஜா. உங்க சமூகத்துல உங்க வேகமா வரட்டும். கிருபை எங்களை இன்னும் தாங்கட்டும். நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. வந்திருக்கிறவங்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நீங்கள் வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துவார். நாம் இப்பொழுது பழைய வருஷத்தினுடைய செய்திக்குள்ள செல்ல இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பாஸ்டர்மா கொண்டு வருவார்கள். நாம் கரங்களை தட்டி பாஸ்டர்மா வரவேற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த வருஷம் போன வருஷம்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் கடைசி மணி நேரங்களில் வந்திருக்கிறோம். ஆமென். இந்த வருஷம் முழுவதும் கண்மணி போல காத்துக்கொண்ட தேவனுக்கு கரத்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூட இருந்து நடத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு விலகினதே இல்லை. ஆமென். அற்புதமாக பாதுகாத்து எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் போயிட்டாங்க. அப்படி தானே? போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இருந்தவங்க இப்போ இல்லை. ஆனால் நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை. ஆமென். அவருடைய தயவு. ஆமென். அவருடைய வழி நடத்துறதுக்காக நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. போன வருஷம் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க பாபோம்? ஆமென். சங்கீதம் 80 அதில் என்ன இருக்குது? தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள். ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும்
ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட நபருக்கானாலும் சரி, ஊழியருக்கானாலும் சரி, ஊழியத்தின் காரியத்துக்கானாலும் சரி, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். சொல்லுங்க, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள், நல்ல காரியங்கள், உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் வசனிக்கப்படும், சொல்லப்படும் என்று இந்த வருஷத்தில் இறுதியில் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணார். அதே போல நடத்தினார். ஆமென். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆமென். ஆலயத்தில் நல்ல நிகழ்வு, நல்ல ஃபேமிலிஸில் நல்ல நல்ல காரியங்களை பார்க்க செய்தார். ஆமென். நம்ம நினைச்சதுக்கும் நம்ம என்னென்ன வேண்டிக்கிட்டோமோ அந்த காரியத்துக்கு மேலாக அற்புதம் தெய்வன் செய்திருக்கிறார். ஆமென். இந்த ஊழியத்திலும் சரி, ஆமென், பல வருஷங்கள் நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணார். ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு என்று 20 வருஷம் நாங்கள் இந்த பாடல் காரியங்களுக்காக ஜெபித்தது உண்டு. எத்தனையோ நாட்கள் இதுக்காக கண்ணீர் வடித்தது உண்டு. ஆனால் அந்த தரிசனத்துக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் அதிந்த நேரத்தில் ப்ரொவைட் பண்ணிட்டு இன்னைக்கு மகிமையா தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஆமென் அவர் தந்த பாடலை அவருடைய நாம மகிமைக்காக வெளியிடும்படிக்கு உதவி செய்தார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கும்? கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. இவங்க ஊழியங்கள் இப்படி, இவங்க பின்வாங்கி போனவங்க, இவங்க அது இதுன்னு ரொம்ப நம்மளை குறித்து பேசினது. ஆமென். ஆனால் தேவன் நம்மளை இகழ்களுக்கு முன்பாக நம்மளை இன்னைக்கு மகிமையாக வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க என்னென்ன நமக்கு சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே மாறா நம்ம கூட நின்று அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். உங்களை குறித்து மகிமையான காரியங்கள் பேசியிருக்கிறாங்கல்ல, உங்கள் ஃபேமிலியை குறித்து எத்தனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் என்னென்னலாம் தெய்வன் செய்திருக்கிறார். ஆமென். இந்த வருஷத்தில் நம்ம ஃபேமிலியை குறித்து இருந்த சாட்சி அப்படியே மாறி இருக்கு இல்லையா? அப்படி தானே? இப்படி ஃபேமிலின்னு சொன்னவங்க எப்படி இப்படி வந்தாங்கன்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி வைத்திருக்கிறாரா? நம்ம பிள்ளைகளை மாற்றிருக்கிறாரா? நம்முடைய கணவரை மாற்றிருக்கிறாரா? நம்ம குடும்பத்தில் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். நம்ம என்ன நினைப்போனா, நம்ம நல்ல வசதி வாய்ப்போடு வந்து எல்லா காரியங்கள் நல்லா இருந்தால் தான் நமக்கு தேவன் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லுவோம். அப்படி கிடையாதுங்க. ஆமென். இந்த நமக்கு சில காரியங்கள் வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ பணம் அடிக்கடி சொல்லுவேன், பணத்தினால எல்லாமே செய்ய முடியாது. ஆனால் தெய்வத்துக்கிட்ட இருந்து வர வேண்டிய காரியங்கள், நன்மைகள், பிள்ளை செல்வம், ஆமென், தந்திருக்கிறார். ஆமென். குடும்பத்தில் நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், நல்ல கணவரை தந்திருக்கிறார், நல்ல மனைவியை தந்திருக்கிறார். ஆமென். நம்ம வீட்டில் சமாதானமாக இருந்து நாங்கள் குடும்பத்தை நடத்தும்படிக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆமென். அதுக்கு நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். நம்மளை குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லும்படிக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். இந்த வருஷத்தில் எத்தனையோ காரியங்கள் ஊழியத்தில் சொல்ல, குடும்ப வாழ்க்கையில் சொல்லலாம். அவர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆமென். எத்தனோ பலவீனங்கள், வியாதிகள், நித்தம் போராட்டம் தானே. ஆனால் எல்லா போராட்டத்திலையும் வந்தது, போராட்டங்கள் யாருக்கும் வராமல் இல்லை. ஆனால் எதுவுமே நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு என் தேவனுடைய கரம் நமக்கு துணையாக இருந்ததுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. இது எதுவுமே நம்மளால் உண்டானது அல்ல. ஆமென். எதுவுமே நம்மளால் உண்டானது அல்ல, தேவனுடைய கிருபை தான். ஆமென். அல்லேலூயா. நம்மளை நிலைநிற்க பண்ணியிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சிலர் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன பேச சொன்னார்னா, ஆலயத்தில் மகிமையாக அநேக காரியங்கள் நான் எல்லாருக்கும் செஞ்சுருக்கேன். ஆனால் சிலர் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல மகிமையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் என்னத்தை சாட்சி சொல்லணும்னு நான் தெரியாமல் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். வருஷங்கள் வருது, வருஷங்கள் போகிறது. ஆனால் அநேக காரியங்களில் எனக்கு மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு அநேகர் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆபக்குக்கில் 2வது அதிகாரம், ஆமென், 3வது வசனத்தை பாசிங்க பார்ப்போம். ஆபகு 2வது அதிகாரம் 3வது வசனம்.
காலத்துக்கு என்ன வைத்திருக்கிறார்? தரிசனத்தை வைத்து உங்களுக்கு என்று குறித்த காலம் என்று வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இன்னொருக்கா படிங்க. குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும். ஆமென். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மேலும் ஒவ்வொருடைய தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. யார் மேலும் தேவனுடைய திட்டம் இல்லாம ஒருத்தருமே இல்லைங்க. ஒவ்வொருத்தர் மேலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஆமென். நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, தேவனுடைய அனாதி திட்டம் என் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ அது தெரியாது, ஆனா முடிவில் அது விளங்கும். ஆமென். நம்முடைய தரிசனத்தை குறித்தோ, நம்முடைய ஊழியங்களை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ எல்லாருக்குமே சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா இப்போ இருக்கிறதல்ல, முடிவில். ஆமென், ஹல்லேலூயா. காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கிலும் அதோடைய முடிவு எப்படி இருக்குது, அதுதான் நல்லது. ஆமென். இன்னைக்குள்ளேயே காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆமென். உங்களுக்காக மகிமையான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அது பொய் சொல்லாது. ஆமென். தேவன் ஒரு நாளும் பொய் உரைக்கிற தேவன் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்லன்னு பைபிள் சொல்லுது. பொய் உரைக்கிறது அவன் மனிதன் அல்ல. தேவன் ஒரு நாள் ஒரு முறை உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தார்னா அது எப்போதும் அவருடைய நாமத்தினால் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். ஆமென். அது தாமதித்தாலும், ஆமென், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன பண்ணணுமா? தாமதித்தாலும் உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் உங்களுக்கு தாமதமாவே நடந்துட்டு இருக்கலாம், அதுக்கு காத்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் வரும். சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிற நன்மைகள், நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. அது தாமதிப்பதில்லை. சொல்லுங்க, நிச்சயமாய் வரும். ஆமென், ஹல்லேலூயா. 38 வருஷங்க, 38 வருஷம் பெத்தஸ்தா கோலத்தருக என்ன பண்றாரு? இன்னைக்கு எனக்கு அற்புதம் நடக்கும், நாளைக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 38 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் அங்க இருக்கிறவங்க என்னன்னா, ஒரு தேவதூதன் வருவார், அந்த குளத்தை என்ன பண்ணுவார், சில நேரத்தில் அப்படியே கலக்குவார். கலக்கிற நேரத்தில் ஃபர்ஸ்ட் யாரு போறாங்களோ அந்த தண்ணிக்குள்ள அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். கொஞ்சம் பலன் இருவங்களுக்கு போறாங்க, ஆனா இவனுக்கும் எந்த பலனும் கிடையாது. வாழ்க்கையில நாங்க அநேகரை பார்த்திருப்போம், பலனை கொஞ்சம் பலன் இருந்து வாழ்க்கையில எவ்வளவோ செய்யறாங்க. ஆனா நாங்க முயற்சி பண்ணி 38 வருஷம் முயற்சி பண்ணிருக்கிறாங்க. அந்த குளத்தருக அவன் வாழ்க்கையில வருஷங்கள் வந்து போறதே தெரியாது, போயிட்டே இருக்குது. அவனுடைய வாழ்க்கையில பாதி வருஷங்கள் காத்திருப்பிலே போயிடுச்சு. பலனற்று போனான், உதவி இல்லாமல் போனான். அவன் மனசுல ஒவ்வொரு நாளும் எனக்கு அற்புதம் நடக்கணும் என்ற விஷயங்கள் போய் இப்போ நடந்தா நடக்கட்டும், இல்லாமல் போகட்டும் என்ற லெவலுக்கு வந்துட்டான். நிறைய பேர் இங்க வந்திருக்கிற அநேக பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க காத்திருந்த சில நாட்கள் உண்டு. ஆனா இப்போ ஆண்டவரே, உங்க திட்டத்தின்படி செய்யுங்கப்பா, உங்க திட்டத்தின்படி செய்யுங்கப்பா. நான் எப்படியும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன்னு யார் யார் சொல்லியிருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை நோக்கி வருவார். ஆமென். சொல்லுங்க, நிச்சயமா அது வரும். ஆமென். என் தேவன் உங்களை நோக்கி வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ரோமர்ல 9வது அதிகாரம், ரோமருக்கு வாங்க, 9வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையானது, குறித்த காலத்திலே வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, குறித்த நேரத்தில், குறித்த காலத்தில் உனக்குன்னு ஒரு அப்பாயிண்டடான ஒரு டைம் வச்சிருக்கிறேன், உனக்கான ஒரு ரைட் டைம் நான் வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்கல, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம நேரத்தில் கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார். ஆமென். அவர் குறித்த
காலத்தை நமக்காக வைத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குன்னு ஒரு டைம் நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது இன்னொருக்க வாசிங்க, அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, அது குறித்த காலத்துல வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சாராளுக்கு ஆபிரகாம் இருந்தார். அவர் அவங்க ஃபேமிலி விக்கிரகத்தை செஞ்சு அதை விற்கிற அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானார். தரிசனமாகிட்டேன்னு தான் நான் அழைக்கிற தேசத்துக்கு நீங்க போன்னு சொன்னார். சொல்லிட்டேன்னு சொன்னா அவங்க பிள்ளை இல்லாம இருந்தது, அவ்வளவுதான். அவங்களுடைய ஏக்கம் எல்லாம் ஒரு பிள்ளை வேணும். ஏறக்குறைய 25 வருஷம் வெயிட் பண்றாங்க. எவ்வளவு வருஷம் வெயிட் பண்றாங்க? 25 வருஷம். வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்த காரியம் மட்டும், மற்ற எல்லா காரியங்களும் நடக்குது, ஆனா எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல. நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், சின்ன 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 காரியங்கள் நம்ம மனசுல நினைச்ச உடனே, இல்ல ஜஸ்ட் நம்ம பேசின உடனே, ஒரு காரியத்தை நாங்கள் அழுத உடனே சில காரியங்கள் நடக்குது. ஆனா பல வருஷமா ஒரு சில காரியங்களுக்கு நாங்கள் தேவ சமூகத்தில் அழுதுகிட்டே இருப்போம். ஆண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு மாற்றம் வரணும், ஆண்டவரே இந்த விஷயம் இந்த வருஷம் மாறணும், ஆண்டவரே இந்த விஷயம் இந்த நாளில் மாறணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், அந்த காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அப்படி தானே? நிறைய விஷயங்கள். ஆனால் வெயிட் பண்ணி சோன் ஆண்டவர் சொல்கிறார், நீ குறிக்கிறக்கா. நாங்கள் சில நேரத்தில் காலங்களை நம்மளே குறித்து கொடுத்துருவோம். ஆண்டவரே இந்த நாளுக்குள்ள இந்த விஷயங்கள் இப்படி முடிஞ்சிடணும் இல்லை, ஆண்டவர் சொல்ல குறித்த நாளை நான் உன்கிட்ட வருவேன். ஆமென். ஆபிரகாமை அழைத்த உடனே அவனுக்கு என்ன பண்ணலை, கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசு. ஆனால் கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசான உடனே குழந்தைய கொடுத்தாரா? இல்லை, அவருடைய டைமிங்கில் தான் அவர் எல்லாத்தையும் செய்வார். சொல்லுங்க, என் தேவனுடைய நேரத்துக்காக நான் காத்திருப்பேன். சொல்லு, என் தேவன் எனக்கா எல்லாமே செய்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. கால தாமதம் ஆயிட்டு இருந்தா அவர் என்னை மறந்துடுவாங்கன்னு காரியம் இல்லை, அவர் என்னை நேசிக்கலைன்னு காரியம் இல்லை. ஆமென். என் விஷயத்தில் அவர் காரியமாகவே இருப்பார். சாதாரண ஒரு பிள்ளை பெத்தெடுக்கிறதுனா உடனே பிறந்திருக்கும். சாதாரண பிள்ளைல பிறந்தது வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளை. ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கினிடத்தில் தான் உன் சந்ததி விளங்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஈசாக்கே வாழ்க்கையில நம்ம பெற்றெடுக்கணும்னா சில காரியங்களுக்காக காலங்கள் நம்ம காத்திருந்தான் ஆக வேண்டும். ஆமென். சொல்லுங்க, நான் எவ்வளவு அளவாய் நான் காத்திருக்கிறேனோ, எந்த அளவாய் நான் தேவன் தாமதிக்கிறார் என்று சொல்றேனோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு பெஸ்டான காரியத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய இன்னைக்குரிய எமர்ஜென்சி அர்ஜென்சி அவருக்கு நல்லா தெரியும். இந்த விஷயம் நடந்தா போதும்னு சொல்லி சில விஷயங்கள் நான் ரொம்ப அர்ஜென்ட்ல நிற்கிறேன், எமர்ஜென்சி, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா நம்முடைய அர்ஜென்ட்டுக்கெல்லாம் நம்ம தேவன் வரவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. குறித்த நேரத்தில் தான் உன் பக்கத்தில் அவர் வருவார். ஆமென், ஹல்லேலூயா. அழகான படம். மலைகளை பெயர் பீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். அப்படிதானே? மரித்தோரை எழ செய்வீரென்றார். ஆமென். என் நோய்கள் உங்களுக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத அற்புதம், சர்வசாதாரணமான அற்புதம் கிடையாது. நம்முடைய இமேஜினேஷன்ல நாங்க இப்படி இருக்கணும்னு என்னென்னலாம் காரியங்களை வச்சிருக்கிறோமோ அதுவெல்லாம் என் தெய்வன் செய்கிறது. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. அவர் யோசனையில் பெரியவர். ஆமென். இந்த குட்டி மூளையை வச்சு எனக்காக கொஞ்சம் யோசிக்க முடியும், என் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் யோசிக்க முடியும், ஊழியத்துக்காக கொஞ்சம் யோசிக்க முடியும், எதிர்காலத்துக்காக கொஞ்சம் யோசிக்க முடியும்.
ஆமாம், ஆனால் எனக்காக பெரிய பெரிய திட்டங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சாதாரணமான ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிற மாதிரி இந்த சாதாரணமான காரியங்கள் சொல்லுங்க, எல்லாருக்கும் ஈஸியாக நடக்கிற காரியங்கள் எனக்கு எப்பவுமே ஒரு தேவ பிள்ளைக்கு யோசிச்சு பாருங்க. நல்லா ப்ரேயரில் எல்லாம் பண்ணிடுவோம். சும்மா நார்மல் பீப்புளுக்கும் சில விஷயங்கள் சர்வசாதாரணமாக நடந்துருது. ஆனால் தேவ பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? தேவன்கிட்ட உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா, உங்கள் திட்டம்னா நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க சமூகத்தில் காத்திருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி யாராவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க, தேவன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். ஆமென். எல்லாமே நான் நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அப்போ யோசிங்க, எல்லாம் தேவன் யோசித்து வச்சிருக்கிற மாதிரி தான் நடந்துட்டுருக்குது. அதனால தான் இந்த தாமதங்கள் என் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. எபிரியரில் 11வது அதிகாரம் 11வது வசனம் நீங்கள் வாசிங்க. எபிரியர் ம் 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 கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று எல்லாம் அவர் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர் எப்பொழுதும். ஆனால் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? எப்பொழுதும் எல்லா சூழலும் என் கர்த்தர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நான் என் தேவனுக்கு என்னென்னலாம் எனக்கு சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நிறைவேற்றோர் உண்மை உள்ளவர். ஆமென். எப்பொழுது அது நம்பணுங்க. ஆமென். நம்ம சூழ்நிலைகள் சில நேரத்தில் தாமதங்கள், சூழ்நிலைகள், வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இது எல்லாம் வரும்போது தேவன் உண்மை உள்ளவர் என்ற சில நேரத்தில் மறந்து, ஏன் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடுறோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் சொல்லுங்க, என் தேவன் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் என்னை நடத்துவார். அந்த ஒரு விசுவாசம் தாங்க. ஆமென். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்னைக்கு விசுவாசம் வந்ததோ தேவனுடைய செயல் அவங்க வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் தன்னுடைய காரியத்தில் உறுதியாக தான் இருப்பார். ஆமென். தாமதம் ஆயிட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, என்னாச்சுன்னா சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்ததுனால என்ன பண்ணிட்டா, வேற 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 விஷயங்கள்லாம் எப்படியாவது ஒரு விஷயங்களை, எனக்கு ஒரு குழந்தை வேணும் அவ்வளோதான், அதுக்கு வேற 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 விஷயங்களெல்லாம் அவள் செய்கிறா. என்ன செய்கிறா? ஆகாரம் கொடுக்குறா. ஆமென். அது மூலியமாக நான் பிள்ளை வரணும்னு நினைக்கிறா. ஆமென். ஆபிரகாமும் அவ்வளோதான், எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை வேணும் அவ்வளோதான். அதுக்காக சில காரியங்களை சரி நம்ம வாழ்க்கையில் அவ்வளோதான். ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? நடக்கலைன்னு தேவன்கிட்ட கேட்டு பார்க்கும், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். தேவன்கிட்ட இருந்து வர வேண்டிய பதில் நமக்கு சரியாக வரல, இல்லை தேவன் ஒரு விஷயத்தில் மௌனமாக இருந்தால் நம்ம மாம்சத்தில் முயற்சி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போதான் தேவன்கிட்ட இருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்களும் தேவன்கிட்ட இருந்து வருவ நன்மை இன்னும் சில வருஷங்கள் தள்ளி போயிடுது. ஆமென். ஏறக்குறைய 13 வருஷம் தேவனுடைய சத்தத்தை இல்லாம இருந்துட்டான் ஆபிரகாம். அந்த டிலேக்கு அவர் தான் காரணம். சொல்லுங்க, எப்பொழுதுமே நான் மாம்சத்துல இறங்கி ஒரு காரியத்தை நான் செஞ்சிடணும்னு நினைக்கவே மாட்டேன். சொல்லுங்க, தேவனை முன்னிட்டு தான் நான் எல்லா விஷயங்களும் செய்வேன். அதனால் தாவீது கர்த்தரை தான் எப்பொழுதும் என் முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா வேறு எதுவுமே தெரியாது, அது மட்டும்தான். ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்னா நமக்கு அந்த மனுஷன் மட்டும்தான் தெரியும், தேவன் தெரியாது. அப்படி கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை தான் நம்ம முன்பாக வைக்கணும். ஆமென். தேவன் நீர் உண்மை உள்ளவர். ஒவ்வொரு நாள் சொன்ன தேவனே நீர் உண்மை உள்ளவர், என் வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் சரி நீர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. நான் எப்போவுமே என் வாழ்க்கையில் சொன்னேன், ஆண்டவரே நான் யூ ஆர் மோர் ஃபெய்த்ஃபுல் தேன் மீ, ஐ எம் நாட் ஃபெய்த்ஃபுல். நம்ம எப்போவுமே உண்மை உள்ளவர் இல்லைங்க. சில நேரத்தில் மாறிடு விடுவோம். ஆனால் தேவன் எப்பொழுதும் தான் கொடுத்த வாக்கு தத்தத்திலையும் தான் சொன்னதில் அப்படியே உறுதியாக தான் இருப்பார். சொல்லுங்க, என் தேவனை நான் ஒருபோதும் மாற்றவே முடியாது. ஆமென்,
அல்லேலூயா. சில விஷயங்களுக்கு கண்ணீர் வச்சு ஒப்பார வச்சாலும் மாறாது. உபவாசம் பண்ணி என்ன பண்ணாலும் மாறாது. தலைக்கீழே தேவன்கிட்ட நின்னாலும் மாறாது. ஆமென். அவர் ஒரு டிசிஷன் எடுத்தார்னா தேவ பிள்ளைய வாழ்க்கையில் அதில் உறுதியாக நிற்பார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் எப்பொழுதும் என் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்ன நான் நம்பிக்கொண்டே தான் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஆகார் இடத்துலலாம் என்னெல்லாம் உன்னுடைய சந்ததி ஆகார் கிடைத்தல கிடையாது. ஆபிரகாம் சொல்ல ஆகார் இடத்துலேருந்து எப்படியாவது வரணும்னு நினச்சி அதுலேருந்து ஒரு குழந்தை பிரிச்சு. ஆனால் தேவன் அதில் சந்தோஷப்படவே இல்லை. தேவ திட்டம் இல்லாமல் வருகிற எந்த விஷயங்களும் தேவன் சந்தோஷப்படவே மாட்டார். ஒன்று புரியுதா? ஆகாருக்கே செஞ்சார்னா, ஆகாருடைய அழுகுரலை கேட்டார்னா, ஆகாருடைய அங்கலாய்ப்பை பார்த்தார்னா சாராளை பார்க்க மாட்டாரா? எனக்கு இது யோசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்த, ஆண்டவரே நீர் எவ்வளவு சாராளை நேசிச்சிருப்பேர். அப்படிதானே? ஆபிரகாம் கூட சொல்றாரு என்னன்னா, அவனுடைய வேலைக்காரி எலியேசர் எனக்கு ஒரு சந்ததியா இருக்கட்டும், இஸ்மவேல் இருக்கட்டும், எப்படியும் எனக்கு ஒரு சந்ததி வந்தா போதும்னு நினைக்கும் போது கூட ஆண்டவர் சொல்றாரு. ஜெனிசிஸ்ல ஆதியாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிங்க. 17:16. நான் அவளை ஆசீர்வதித்து. ஆமென். ஹல்லேலூயா. நான் அவளை ஆசீர்வதித்து. சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. சாராளுடைய நிலைமை எப்படி தெரியுமா? ஒரு மலடியா வாழ்க்கையில அற்பமா, ஒரு வேலைக்காரி கூட அவளை அற்பமா என்ற அளவு ஆயிடுச்சுங்க. அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு பாருங்க. தேவன் ஆபிரகாமை அழைத்தார் என்று சொல்லிட்டு புருஷன் சொன்ன உடனே சரி நான் புருஷன் பின்பாக போகணும்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலும் கூட இருந்து, ஏன் புருஷன் தங்கச்சின்னு போய் சொல்லும் போது கூட இருந்து எல்லாத்தையும் செய்து புருஷன் கூடவே, புருஷன் எப்படி கூடுவானா? ஆண்டவனேன்னு சொல்லி கூப்பிடுவானா? அந்த அளவு தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிவாளோ அப்படி புருஷனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷி. ஆனா அவ வாழ்க்கையில ஒரு மலட்டுத்தன்மை, அவ வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லை. அப்போ அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கண்ணீர் தான். புருஷன் கூட என்ன பண்ணல, அவளால தனக்கு ஒரு சந்ததி பிறக்குன்ற நிலைமை போயிடுச்சு. ஆனா தேவன் என்ன சொல்ற தெரியுமா? நான் அவளை ஆசீர்வதித்து, நீ அது இதுன்னு எல்லாம் சொல்லாத, நான் அவளை ஆசீர்வதிப்பேன். ஆமென். சொல்லுங்க, தேவன் என்னை ஆசீர்வதிப்பா. ஆமென். ஆபிரகாமுக்கு அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தாரு தெரியுமா? வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு தேவனுக்கு சாராள் தேவைப்பட்டுச்சு. ஆமென். சாராள் மூலியமா தான் ஈசாக்கு பிறந்தான். உங்க குடும்பத்துக்கு, உங்க ஊழியத்துக்கு, எல்லாத்துக்கும் தேவன் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லா வாக்குத்தத்தங்களையும் உங்கள் மூலியமா தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை புரியல, உங்க சூழ்நிலைகள் யாராலையும் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. காலம் தாமதமாகும் போது அவளுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எல்லாம் நின்று போயிடுச்சு. வாழ்க்கையில இனி எனக்கு நல் வாழ்க்கை இருக்கான்னு சொல்ல அவளால சொல்ல முடியல. ஆனா அந்த நேரத்தில் நம்ம எப்போ தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இல்லை இதுக்கு மேலே என்னை காத்திருக்கவும் இதுக்கு மேலே எனக்கு ஜபிக்கவும் திராணி இல்லை, எல்லாம் உங்க கையில கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டு எப்போ ஹோல் நம்ம சரண்டர் ஆகுமோ தேவன் அப்போதான் செயல்பட ஸ்டார்ட் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு நான் அவளை ஆசீர்வதித்து அவளால உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஆமென். அல்லேலூயா. அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளால ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் அப்படி என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஒரு மலட்டுத்தன்மை என் வாழ்க்கையில் இருக்குன்னு நான் வந்திருக்கிறேன். ஒரு ஃபினான்ஷியல் காரியத்தில் இருக்கலாம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியத்திலேயாவது இருக்கலாம், ஊழியத்திலேயாவது இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள்
நான் ஒவ்வொரு நாளும் இதில் ஒரு மாற்றம் கிடையாதா வராதான்னு சொல்லி நான் அழுதுட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா, அந்த காரியத்திலெல்லாம் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமேன். ஆண்டவர் சொல்றார், நான் அவளை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். சொல்லுங்க, யார் ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ எனக்கு தேவையில்லை, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். என் மூலியமாய் ராஜாக்கள் வருவாங்க. ஆமேன். அல்லேலூயா. ஒரு குழந்தைக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, வயசு ஆயிடுச்சு, நம்பிக்கை இல்லை. ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசு. ஆமேன். அல்லேலூயா. எப்பொழுது சொல்லணும், என் தேவன் உண்மை உள்ளவர் என் வாழ்க்கையில். சொல்லுங்க, என் தேவன் என்னை ரட்சித்தவர், உண்மை உள்ளவர், என்னை கடைசி பர்யந்தமும் நடத்துவார். ஆமேன். ரெண்டாவது காரியம், அதே ரோமர்ல 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆமேன். அவன் ப்ராப்ளம்ஸை அவன் எண்ணவே இல்லை. டோன்ட் கன்சிடர் யுவர் ப்ராப்ளம்ஸ். எப்போவுமே உங்களுடைய விஷயத்தை, உங்களுடைய பிரச்சனைகளையே நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்காதீங்க. ஆமேன். எண்ணாது இருந்தான். எனக்கு வயசாயிட்டேன்னு அவன் எண்ணலை. ஆமேன். சாராளுக்கு ஏஜ் ஆயிட்டு, இதுக்கு மேலே அவளுக்கு பிள்ளை பறக்காதவன் எண்ணவே இல்லை. ஆமேன். அல்லேலூயா. அதுதான் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. ஆமேன். அவன் என்ற வரைக்கும் அவன் ஆபிரகாம் ஆதியாகமம் 17:17 தேவன் சொல்லும் போது கூட என்ன பண்றான், சிரிக்கிறான். எப்படி இந்த காரியம் முடியும்? அவன் எண்ணுறான். அப்போ இதெல்லாம் முடியாது. அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏஜ் ஆயிடுச்சு. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நீ எண்ணுனா சாரா கூட அவ்வளவுதான். தூதர்கள் சொல்லும் போது கூட அவ என்ன பண்றா, தன்னுடைய ப்ராப்ளம்ஸ் தான் முன்னாலே கொண்டு வந்து வைக்கிறா. நம்ம எப்பெல்லாம் நம்முடைய ப்ராப்ளம்ஸை மட்டும் நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கோமோ, நம்முடைய அற்புதங்கள் டிலே ஆகிட்டே தான் இருக்கும். சொல்லுங்க, நான் ப்ராப்ளம்ஸை எண்ணவே மாட்டேன். ஆமேன். அதை குறிச்சியே நான் ஞாபகமாக இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் தேவனுடைய கரத்தில் கொடுப்பேன். சொல்லுங்க, இன்னிலிருந்து எனக்கு இருக்கிற விஷயங்கள் அப்படியே தேவன் கையில் கொடுப்பேன். ஆமேன். இந்த காரியத்தை நான் அது குறிச்சியே எப்போவுமே அந்த ஞாபகத்திலேயே இருக்க மாட்டேன். சிலர் என்ன நடந்துட்டு இருந்தாலும் அவங்க மைண்டில் ஒரு விஷயம் தான் ஓடிட்டுருக்கும். எந்த விஷயம் ஓடிட்டுருக்கும்? அன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதுதான் ஓடிட்டுருக்கும். இல்லை ஏதோ ஒரு நடந்த விஷயந்தான் ஓடிட்டுருக்கும். இல்லை ஏதோ ஒரு தேவை, அது மட்டும்தான் ஓடிட்டுருக்கும். கர்த்தர் சொல்லி, என் மேலே உன் பாரத்தை எல்லாம் வச்சு விடு. எத்தனை பேர் இப்போ வைக்கிறோம்? எத்தனை பேர் வைக்கிறோம்? சொல்லுறோம், ஆண்டவரே இப்படியப்பா அப்படியப்பான்னு சொல்லுவோம். திரும்பி உட்காந்து அதே தான் அழுவோம். திரும்பி அந்த விஷயத்த திரும்பி செய்வோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொன்ன, ஆண்டவர் நான் எண்ண மாட்டேன்ப்பா, நீங்கள் பார்த்துக்காங்க. ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆமேன். நீங்கள் தான் சொல்லியிருக்கேன், குறித்த காலத்தில் என்கிட்ட வரேன்னு சொல்லியிருக்கிறீங்க, குறித்த நேரத்தில் நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களாப்பா. ஆமேன். நீர் எப்பவுமே உண்மை உள்ளவர் என்று நான் விசுவாசிப்பேன். என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி. ஆமேன். அதுக்கடுத்து என்னுடைய பிரச்சனைகளை நான் எண்ண மாட்டேன். இது பிறகு ஆமேன், நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க. ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் அதே ஆதியாகமத்தில் 21வது அதிகாரத்துக்கு கடைசியாக நான் சொல்லி முடிஞ்ச ஆதியாகமத்தில் ஆமேன் 21 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமேன். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ உங்க மேல அவர் கடாட்சமாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. குறித்த காலத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் என்னென்ன உங்களுக்கு உரைச்சிருக்கிறாரோ, தண்ணி ஜபத்தில் அது, ஆமேன், சர்ச்சில், ஆமேன், உங்கள் பாஸ்டர் மூலியமா என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு செய்திருக்கிறாரோ சொல்லியிருக்கிறாரோ அப்படியே செய்வார். 2வது வசனம், ஆபிரகாம் சாராள் கர்ப்பவதியாகி எப்படி நல்ல பலனாயிருக்கையில், சாராள் கர்ப்பவதியாகினே இருக்கு இல்லை, முதிர் வயதில். சில நேரத்தில் நம்ம இதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது, சில விஷயங்கள் கிரகிக்கவே முடியாது. சொல்லுங்க, ஏஜ் ஆயிட்டு இனிமேலெல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க.
ஆமென். தேவன் அற்புதத்தை செய்யறதுக்கு உங்க மூலியமா தேவ திட்டம் நிறைவேறதுக்கு என்ன ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க, கீழே உள்ளது வாசிங்க. தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான். ஆமென். ஹல்லேலூயா. குறித்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு குமாரனை பெற்றார். ஆமென். தேவன் கடாட்சமாவே இருக்கிறார் நம்ம மேல. ஆமென். ஹல்லேலூயா. தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. 18வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமென். ஹல்லேலூயா. உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென். தேவ தூதர்கள் வந்து என்ன சொன்னாங்களோ, ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, குறித்த காலத்தில், ஆமென். இந்த வருஷம் அந்த வருஷம் அல்ல, சீக்கிரத்தில் உங்களிடத்தில் வருவார். உங்கள் கண்ணீரெல்லாம் மாறிவிடும். தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை ஒருவனாலும் தடைப்படுத்த முடியாது. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலியமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 21 அதிகாரம் 1 வசனத்தை திரும்ப வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில், இப்போ நீங்க இந்த இடத்துல உங்க பேரை போட்டு வாசிக்க போறீங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே ஜோசப் பேரில் கடாட்சியமானார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்வார். அல்லேலூயா. ஆமென். இணைஞ்சு பாடுவோமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடா. சார்லஸ் அண்ணே, கரமதை பா. கையை தட்டி, ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த. கையை நல்லா தட்டி, ஆண்டுகள் தோறும் எண்ணிப்பா. ஆமென். எண்ணிப்பா. இன்றும் அதை காப்பா. நீங்க தான் பாடணும். காத்திடுவார், கலங்காதே. நல்ல கையை தட்டி, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப காணார். கை தட்டுங்கடா. இஸ்ரவேலுக்கு இன்ப காணார். ஓ, இப்போது இவர் நின் மூலம் செய்வதென்று. ஆமென். இப்போது இல்லையோ மனஸ்தாப. ஆமென். மனஸ்தாப. காப்பா, உன்னை காப்பா. காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே. காத்திடுவார். திரும்ப அந்த ஆதியாகமம் 21:1 திரும்ப படிங்க. உங்க பேரை போட்டு படிங்க. உங்க பேரை போட்டு படிங்க.
கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி உங்க பேரை சொல்லப்படாதோ? அல்லேலூயா, ஆமென். அவர் நம்ம பேர்ல கடாட்சியம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஒவ்வொருவருடைய பெயரும் நல்லா தெரியும். நம்மளை அறிஞ்சு வச்சிருக்கிறார், நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, நம்மளை சரியாய் நடத்துவார். கடாட்சியமானார்னு என்ன அர்த்தம்னா, காரியத்துக்கு வந்து இறங்கிட்டார்னு அர்த்தம். தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்து அருளினார். அல்லேலூயா, ஆமென். இந்த வசனங்கள் ரொம்ப ஆழமானது, நீங்க அதை பார்க்க போறீங்க. அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் திட்டமிட்டதை என் கண் பார்க்கும், என் கரம் தொடும், என் தோள்கள் அதை சுமக்கும், என் மனம் நிறையும், நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற என் புலம்பல் எப்படி மாறும்? ஆனந்த களிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். நான் தாழ்மையா ஒண்ணு கேட்கிறேன், உங்க பிளான் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கிழிச்சு தூக்கி எங்க போட்டுருங்க, போட்டுட்டு வெறும் பேப்பரா அவர் கையில கொடுங்க, கீழே சைன் போட்டுருங்க, என்ன வேணா செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் செய்யறது அற்புதமா இருக்கும், அதிசயமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க யோசித்திராத காரியத்தை அவர் செய்வார். ஹல்லேலூயா. எழுமி நிற்போம் ஆண்டவருடைய பாதத்தில். நாம் இன்னும் ஒரு 6 நிமிஷத்துல புதிய ஆண்டுக்குள்ள செல்ல இருக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. அவர் நல்லவர். அப்படியே அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போமா? நினைக்காத நன்மைகள் அவர் கொடுப்பார், அற்புதங்கள் அவர் விளங்க பண்ணுவார். Hallelujah. ஓ, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஆமென். அல்லேலூயா என்றார்ப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை. எல்லாரும் கையை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் தேவ கிருபை, ஆமென். அவர் கிருபை ரிபக்கரதர சகலரபா ரிகதரமன கலரதல கரபலபா. அவரை போற்றி ஓலபபபபப. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா திட நம்பிக்கை ஆல்வரகோ. ஒரு புதிய தைரியம் இந்த ஆண்டின் இறுதியில உங்க மேல வருகிறது. கையை தட்டி தேவ கிருபை, கிருபை, அவர் கிருபை கலவரத்தோ. பாடுங்க பாடுங்க. அவரை போற்றி பாலத்தோ. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், ஆண்டு முழுவதும் என்னை நடத்தினார். கரத்தோ ஓ, என்னை நடத்தினார் அவர்.
என்னை நடத்தினார் அவர். அவர் முன் சென்றாரே, முன் சென்றாரே, அவர் கிருபை. ஹல்லேலூயா. என்றும் உள்ளதே. தலைக்கு மேல கைய தட்டி, தலைக்கு மேல கைய தட்டி, முழு பலத்தோட கைய தட்டி, எனக்கு முன் சென்றாரே, எனக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை. ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் கடைசி நிமிடத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னும் ஒரு நிமிஷத்துல உங்கள் கரத்துல கர்த்தர் அந்த புதிய ஆண்டை கொடுக்கிறார். நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி. ஓ ரபா பாபா கரபா ஷிகதரபலபா. புதிய ஆண்டுக்குள்ள நுழைய வைத்த கர்த்தரை நல்ல கரம் தட்டி விட்டு கொடு மகனே, விட்டு கொடு மகனே. அவர் விடுவிக்கட்டும், அவர் விடுவிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன் சென்றாரே, அவர் நல்லவர், கிருபை என்று உள்ளதே. முன் செல்வாரே, அவர் கிருபை என்று உள்ளதே. புதிய வருஷத்துக்குள்ள வந்து விட்டீர்கள். ரெண்டு கையை உயர்த்தி கண்ணை நல்லா மூடி எனக்கு முன்ன செல்லுங்கப்பான்னு சொல்லுங்க. இது 2025 எனக்கு நீர் எல்லாமுமா இருங்கப்பான்னு சொல்லுங்க. நீங்க பேச ஆரம்பிங்க. அவர்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற வருத்தங்கள் எல்லாம் ஒரு போரத்துல வச்சிட்டீங்க. இப்ப நம்பிக்கையா பேச ஆரம்பிங்க. அவரை எதிர்பார்த்து பேச ஆரம்பிங்க. அவரையே நம்பி முன் செல்லுங்க. அவர் உங்களை அற்புதமா நடத்துவார். ஹல்லேலூயா. என் இயேசுவே உம்மை என்னுள்ளமோ உமக்காகத்தான் ஏங்குதையா. என்னுள்ளமோ உமக்காகத்தான் ஏங்குதையா. என் தேவனே எத்தனை பேர் பாடுவீங்க? ஓ என் இயேசுவே உலகம் எல்லாம் உம்மன்புதா. உலகம் எல்லாம் உம்மன்புதா. மாறாதையா என் தேவனே என் தேவனே. Thank you ராஜா. நானும் உம்மையே ரகந்தர மலக்கரதர நலமா. அப்படியே ஒரு நிமிஷம் நல்ல கையை உயர்த்தி உம்மையே எல்லாரும் சபையாய் உம்மையே. ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலய
கூடாதது ஒன்றுமில்ல உம்மால கூடாதது ஒன்றுமில்ல செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா ஓ செங்கடல் உம்மை கண்டு ஹalleluya ஓட்டம் பிடித்ததையா ஓ யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா ஆமென் யோர்தான் உம்மை கண்டு ஹalleluya பின்னோக்கி சென்றதையா கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் ஹalleluya கூடாதது ஒன்றுமில்ல கூடாதது ஒன்றுமில்ல மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா அத்தனை பேரும் பாடி மரித்து உயிர்த்தீரையா ஆமென் மரணத்தை ஜெயித்தீரையா ஓ மறுபடி வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரையா ஓ மறுபடி வருவீரையா கரத்தல குரு கூடுமே 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 உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல ஹalleluya கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் நல்ல கரங்களை தட்டி உம்மால எல்லாம் கூடும் கரத்தொலுரமன சகலரபா ஒன்றுமில்ல கூடாதது ஒன்றுமில்ல கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா கணுக்கால் அளவு போதாதையா இடுப்பு அளவு போதாதையா ஓ நீந்தி நீந்தி மூழ்கிடுமே ஆமென் நீந்தி மூழ்கிடுமே மிதந்து மிதந்து மகிழனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே ஓ வறுமையா போதகரே ஆமென் வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக ஹalleluya வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே எல்லா எல்லைகளிலும் வற்றாத நதியாக கரபா கல தர கலபா திர கர தர சகலபரா ரிக்க தரபல கரபா ஒரு புதிய வல்லமை புதிய கிருபை வறுமையா ஊற்று ஊற்று விரும்புகிற பிள்ளைகள் மேல இப்படி வல்லமை ஊற்று ஓ வற்றாத ஜீவ கரபா பாபா 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 கரபலபா கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி ஆமென் கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் ஓ பாடி பாடி மீன் பிடிக்கணும் ஆமென் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும் பரலோக தேவனுக்கு கேப்பீங்களா வறுமையா போதகரே நிரப்பு நிரப்பு புதிய மகிமை புதிய மகிமை சகபகரபா ரிகபகரபோ ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதி வற்றாத நதி ஆமென் ஜீவ தண்ணீரே கரதல மரக்கோ சிக்கர மலபா வறுமையா கூப்பிடுங்க கூப்பிடுங்க என் சரீரத்துல என் குடும்பத்துல என் சபைக்குள்ள வாரும் வாரும் ஊற்று ஊற்று கிருபை நதியாக போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே ஆமென் பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே ஓ சேரும் இடமெல்லாம் ஆறுதலே ஆமென் சேரும் இடமெல்லாம்
ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே ஓ செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே வறுமையா போதகரே ஹalleluya வறுமையா ஓ போதகரே வற்றாத ஜீவன் நதியாக ஹalleluya ஜீவன் நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க சோர்ந்து போகாதீங்க ஒரு கிருபை ஒரு பலன் ஒரு தயவு உங்களை நிரப்பட்டு பாரும் போதகரே வறுமையா போதகரே சத்தமா வறுமையா ஜீசஸ் போதகரே ஓ வற்றாத ஜீவன் நதியாக 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 தேங்க்யூ அப்பா ரெண்டு கையை உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் 2025 உள்ளத்தின் வாஞ்சை உம் சித்தம் இதயத்தின் ராஜாவே உம்மோடு இருப்பதுதான் அப்பா உள்ளத்தின் உங்க சித்தம் சித்தம் இதயத்தின் ஏக்கமையா அப்படியே தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கையை கும்பிட்டு உங்க திட்டம் போல இந்த ஆண்டில் நடத்துங்கன்னு சொல்லுங்க. உங்களை அற்புதமாய் நடத்துவார். நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நம்ம நடுவில் இன்றைக்கு வந்திருக்கிற மேன ஜாஷ்வா முருகன் ஐயா முன்பாக வந்து ஆமேன் மீதம் இருக்கிற நேரத்துக்கு அவங்க ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஒரு நல்ல தகப்பனார், நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், அவர்கள் ஜெபித்த பிறகு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதா இருக்கும். கண்களை மூடி ஜெபியுங்கள். தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை அற்புதமாய் கேட்பார். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே சபையில் ஐயா பாஸ்டரையா சபையில் வந்து ஆண்டவர் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இப்படி திரளாக ஆண்டவரே ஒரு கூட்டத்தை ஐயாவுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பலப்படுத்தும், அவருடைய சரீரங்களை பலப்படுத்தும் ஆண்டவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், எங்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதம், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமாக உயர்த்தும் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் நீர் ராஜா. ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்களை நீர் புதிய வருடத்தில் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேகமாய் கர்த்தர் தந்த வார்த்தையின் சில பகுதிகளை மட்டும் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு அதன் பிறகு நம்ம வாக்குத்தத்தம் எடுக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டில் கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 33ஆம் அதிகாரம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு போதும். பென்யமீனை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. இந்த பென்யமீன் பிறந்த நாளிலே அவனுடைய தாயார் இவனுக்கு என்ன பேர் தெரியுமா வைக்க போனாங்க? வேதனையின் மகன். ஆமென். துக்கத்தின் மகன். இவனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை வைக்க போனா அப்பவுமே அவங்க அப்பா யாக்கோபு என்ன பண்ணிட்டான்னா, இல்ல வலதுகரத்தின் மகன் அப்படின்னு பெயர் வச்சார். அல்லேலூயா. இவர் பிறக்கும் போதே வீட்டில் ஒரு பெரிய போராட்டம்.
ஆனால் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாய் பென்யமீனை குறித்து மோசேயின் வாயில வைக்கிறார். அவன் யாருக்கு பிரியமானவன்? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்ன குறிச்சு? யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, என்னை எப்படி சொல்றாங்களோ இல்லையோ, நான் யாருக்கு பிரியமானவன்? சத்தமா சொல்லுங்க. அவருடைய பிரியம் என் மேல இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என் மேல் அன்பா இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல ரொம்ப பேர்ட்ட அன்பு பிச்சு பிச்சு தான் கிடைக்குங்க. சிலர்லாம் வீடுகளில் அந்த இதில் அன்பா இருங்க இருங்கன்னு கேட்டு கேட்டு பார்ப்பாங்க, என்ன கொடுக்க மாட்டாங்க. அதான் ஒருவர் இப்படி பாட்டு பாடினார்ல, அன்பா இருப்பேன் என்று சொல்வார்கள், எப்படி விட்டுட்டு போயிருவாங்களா? அலட்சியமாய் விட்டு அன்பு தருபவரும். அல்லேலூயா. அது என்ன பாட்டு அது? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே கண்ணீர் துடைச்சவரே. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிறீங்களோ, ஆமென். இதுல வேற என்ன தெரியுமா, நம்ம கொஞ்சம் கூடுதல் அழுதுட்டோம்னா நமக்கு என்ன பேரே வச்சிருந்தாவ? அழ மட்டும்தான் தெரியும். உட்கார்ந்து அழு வேணா, நான் இன்னும் 2 பேரை வேணா உன் கூட கொண்டு வந்து விடுறேன், சேர்ந்து அழுங்க. ஒரே அழுவினியாவி போச்சு. அல்லேலூயா. ஆனா நம்ம கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சிரிக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம எதை குறித்து கண்ணீர் வடிக்கிறோமோ அதை குறித்து அவர் ரொம்ப சின்சியரா இருக்கிறார். அவர் சொல்லுவாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆமென். உன்னத பாட்டுல ஆண்டவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சபையை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். உன்னத பாட்டு புக்கு சாலமோன் சூனேமித்தியாளுக்கு எழுதினதுன்னு மட்டும் அதை படிக்க கூடாது. சபையை பார்த்து தேவன் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, என்னை பார்த்து கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். உன்னத பாட்டு 7 அதனுடைய 6ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிங்க. மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் நீ எவ்வளவு ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப இன்பமானவர்களா. அல்லேலூயா. அதுல இந்த அம்மா அழகா சொல்லி இருக்குது, நான் கருப்பா இருந்தாலும். எப்படி? ஆமா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. இந்த உலக மனுஷங்க அவங்க நினைச்ச மாதிரி, அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இருந்தா நல்ல ஊழியக்காரர். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் என்னைய சைஸ் பண்ணிட்டா நம்ம பிறகு சைஸே இல்லாம போயிரும். அல்லேலூயா. கொஞ்சம் நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, எங்க அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். குறை சொல்லிக்கிட்டே இதை மாத்து அதை மாத்து, இப்படி ஆகு அப்படி ஆகு, சட்டை எதுக்கு இப்படி போட்டிருக்க, முடி எதுக்கு இப்படி வெட்டி இருக்க, நீ என்ன இந்த மாதிரி, இதையே சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, உங்களை பார்க்க 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 நீங்க உயர்ந்துகிட்டே போவீங்க. அல்லேலூயா. அவங்க கண்ணு முன்னாடி கர்த்தர் பூரணமா உங்களை நல்லா வச்சிருப்பார். அதுவும் இந்த வசனத்துல பாருங்களேன், நீ எவ்வளவு இன்பமானவள். அல்லேலூயா. நம்மகிட்ட பேசுறது அவருக்கு பிடிக்கும், நம்ம கூட நடக்கிறது அவருக்கு பிடிக்கும். 10ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, நான் என் அவர் பிரியம். அல்லேலூயா. நான் யாருக்குரியவள்? அல்லேலூயா. அவருடைய பிரியம்
என் மேல் இருக்கிறது. ஏசாயாவிலையும் நீங்க பார்க்க முடியும். அதனுடைய 62ஆம் அதிகாரத்துல திருப்பிக் கொள்ளுங்கள் வேக வேகமாய். ஏசாயா 62ல நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 62:4. நீ எப்சிபா என்றும் உன் தேசம் எப்படி சொல்லப்படும்? ஏனென்றால் கர்த்தர் உன்மேல், சொல்லுங்க, கர்த்தர் என் மேல். ஆமென். ஆமா, நீங்க தூங்குற அழகை பார்த்து கூட ரசிப்பாருங்க. நம்புறீங்களா? இஸ்ரவேலை காக்கிறவர் நீங்க தூங்கும் போது உட்கார்ந்து பார்த்து பார்த்து ரசிக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு நம்ம செஞ்ச பாவத்தினுடைய எல்லா டீட்டெயிலும், என் கூட சேர்ந்து சொல்லுவேல, அக்கு வேறு ஆணி வேற தெரியும். நம்மளை கூட நம்ம செஞ்ச பாவத்தை மறக்க வச்சதுனாலதான் நம்மளே இன்னைக்கு நிம்மதியா இருக்கும். தெரியுமா? அதை மறக்க வச்சது யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துவின். ஹல்லேலூயா. என் கூட எத்தனை பேர் அதை நம்ம சிந்திச்ச சில தவறான சிந்தனைகளை நம்முடைய அப்பா அம்மா கிட்ட கர்த்தர் ரிவைன் பண்ணி போட்டு காட்டினார்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாவ தெரியுமா? ஏல நாம் பெத்த பிள்ளையா நீ. அல்லேலூயா. ஆனா அவரு உன் பாவர தாம்பர சிவப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை என்ன பண்றேன்? கழுவுறேன். நீ என் கையில வந்துட்டா போதும், நீ என் கூட இருந்தா போதும், நான் உன் மேல எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். நம்ம மேல பிரியமா இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு? அவரை மாதிரி இந்த பூமியில வாழ்றதுக்கு நம்மளை மாத்த விரும்புறாரு. அல்லேலூயா. அவருடைய சாயலா நம்ம இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். தானியேலின் புஸ்தகத்துல அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மட்டும் சில பகுதிகளை பார்த்துட்டு கரெக்டா நம்ம முடிக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். தானியேலின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, நீ மிகவும் பிரியமானவன். எப்படி சொல்றாரு? பென்யமீனை குறித்து சொல்லும் போது அவன் கர்த்தருக்கு, அது அப்படியே ஒரு படி மேல வந்து சொல்றாரு, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல நீங்க ஒரே ஒரு காரியம் தான் செய்ய போறீங்க. எப்படியாவது ஆண்டவரை மயக்க போறீங்க. அவர் மயங்குவாரா? கண்டிப்பா மயங்குவார். ஆமாங்க, கண்டிப்பா மயங்குவாருங்க. மனுஷங்க மயங்க மாட்டாங்க. மனுஷங்க ஒருவேளை நம்மளை பார்த்து அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனா இவரு நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்டு நம்மளை குறித்து விசாரிச்சு. ஆமென். இந்த தானியேலை குறிச்ச விஷயத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் அந்நிய நாட்டுக்கு அடிமையா போயிருக்கிறான். சொந்த ஊர்ல இல்ல, சொந்த வீட்டுல இல்ல, சொந்த சர்ச்சில் இல்ல, சொந்த பந்தங்கள் சரியா அவன் பக்கத்துல இல்ல. இவன் இப்போது ராஜ அரண்மனையின் வேலைக்காரன். அவ்வளவுதான். a servant. அடிமையா இருக்கிறவன், வேலைக்காரனா இருக்கிறவன். ஆனால் கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் கடைசி 49ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. தானியேல் எங்க இருந்தாரா? டைரக்ட் காட் சைட்ல.
ராஜா நேரடியா பார்க்கிற பார்வையில வைக்க விரும்புறார். சொல்லுங்க, இன்னொருவர் கவனிப்புல வைக்க மாட்டாரா? இன்னொருவர் உங்களை இந்த இடையில இந்த இடைத்தரகர்லாம் உங்களுக்கு ஒண்ணு செய்யணும்லாம் விட மாட்டார். ஸ்ட்ரைட்டா ராஜாவே உங்களை விசாரிப்பார். அல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தை அழகா பாருங்க. தானியேலோ வென்றால் எங்க இருந்தா? அத ஒரு 10 முறையாவது சொல்லுங்க. எங்க இருந்தா? எங்க இருந்தா? கர்த்தர் அநேகருடைய வாழ்வை தன்னுடைய நேரடி கவனிப்புல கொண்டு வைத்து, நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பிரியமா இருக்கிறதுனா அது நமக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. அல்லேலூயா. இந்த தானியேலை கொழுமண்டபத்தில் வைத்தது மாத்திரமல்ல, நீங்க 12ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலயும் 10ஆம் அதிகாரத்துக்கு பிறகெல்லாம் அவர் அநேக காரியத்தை இவன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. 12ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்துல சொல்றாரு, ஞானவான்கள் என்றென்றைக்கும் உள்ள ஹல்லேலூயா இப்படிதான் நீ இருக்க போற அப்படிங்கிறத சொல்லிட்டு, நீ முடிவு காலம் வரைக்கும் இந்த புஸ்தகத்தை புதை பொருளா வச்சிரு. 13ஆம் வசனத்துல சொல்றார், நீயோ வென்றால் முடிவு மட்டும் போய். இப்ப இவரை பரலோகத்துல போய் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? இளைப்பாரி கொண்டிரு, நாட்களின் முடிவில் உன் சுதந்திர வீதத்துக்கு நீ என்ன பண்ணுவாய்? அங்கேயும் சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சுக வாழ்வை குறித்து ரொம்ப பிரியம் உள்ளவர். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு இந்த பகுதியை பேசும்போது பெரிய சந்தோஷம். உங்க சுக வாழ்வை குறித்து அவர் ரொம்ப சின்சியரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கேட்கிறீங்களா, சம்பாதிச்சிருவேனா, பிள்ளைய காப்பாத்திருவேனா, கரை சேர்த்துருவேனா, தப்பிச்சிருவேனா, என் பேர குழந்தை தப்பிச்சிருமா, என் பிள்ளை தப்பிச்சிருமா? நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு வசனம், ஆச்சரியமான ஒரு வசனம் உண்டு. இந்த வசனத்தோட நான் அதை இணைச்சு பேசணும்னு விரும்புகிறேன். ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில், ரூத் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவள் மாமியாகிய அவளை நோக்கி, என் மகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் முன்னாடி 1ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, இதே வாய் தான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இன்னொரு பிளானை சொல்லுது. என்ன பிளான் தெரியுமா சொல்லிச்சு? நீங்க படிங்க பார்க்கலாம். அதனுடைய 8ஆம் வசனம் 8. இங்க பாருமா, காப்பாத்தெல்லாம் நம்மகிட்ட என்ன கிடையாது, சக்தி ஏழ்வெல்லாம் கிடையாது. நான் எங்க போறேன்ட்டு எனக்கு நீங்க வந்திய 10 வருஷம் வண்டி என்ன பண்ணியாச்சு, ஓட்டியாச்சு. உனக்கும் பிள்ளை குட்டி இல்ல, அவளுக்கும் பிள்ளை குட்டி இல்ல. இனி பிள்ளை குட்டி வர்றதுக்கு வாய்ப்பு ஒரு இடத்துலயும் இல்ல. சோ மனசார பிளஸ் பண்ணி அனுப்புறேன். உனக்கும் வருத்தம் இல்லை, எனக்கும் வருத்தம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராக? இதே வாய் கொஞ்ச நாள்ல மாறுவதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே என்று சொல்லி
முன்ன கிட்டி போய் என்ன கொடுத்துட்டா, கிளம்புங்க கிளம்புங்க, நீங்க இருந்தா இனிமேல் நமக்கு பார்த்துக்கிட்டதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு, இதுக்கு இடையில என்ன நடந்துடுச்சு? 16ஆம் வசனத்துல ரூத் எல்லாம் சொல்றா, திரும்பி போகிறத குறித்து என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஆனா நீங்க கவனிக்கும் போது அதுக்கு முந்தையே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஓர்பால் என்ன பண்ணிட்டா, முத்தம் கொடுத்துட்டு, அது எத்தனாவது வசனம்? 14. அப்பொழுது அவர்கள் ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா, ஆமென். எனக்கு இந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரும்போது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை உண்டு. இதை நகோமி சொல்லல, நகோமிக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். என்ன பேசுறாரு? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்னு தெரியல. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய சௌகரீக வாழ்வை பரலோகத்திலும் அங்க போய் சேருகிறவருக்கு இந்த பூமியிலும் எனக்காய் தேடி வைக்கிறவர் ஒருவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் அல்லவா? 1000 தலைமுறைக்கு என்ன பாராட்டுகிறவர்? எத்தனை தலைமுறைக்கு? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆளை காப்பாத்துறதுக்கே வழி இல்லை. இவர் என்ன சொல்றாரு? 1000 தலைமுறைகளுக்கு. ரூத் ஒரு பெரிய வேதனையில் நிக்கிறப்போ நகோமி சொல்றா, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கிறதற்கு நான் உனக்கு சௌக்கியத்தை சொன்னது மாத்திரமல்ல, அவ என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறா. அதே அதிகாரத்தின் கடைசி வசனம் பாருங்கள். அப்பொழுது அவள், என் இந்த காரியம் என்னமாய் நீ அறியும் மட்டும் அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன், அன்றைக்கு தேவ மனுஷனா சொல்ல முடியும், இந்த வருஷத்திலிருந்து உங்களுடைய நல்ல காரியங்களை முடிச்சு தீர்க்கிற வரைக்கும் கர்த்தர் உட்கார போறதில்லை. கர்த்தர் உட்கார போறதில்லை. அவர் முன்னாடி போய் ஒவ்வொரு காரியத்தையும் சரியாய் நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா, ஆமென். நீங்க தனியா இருந்த உங்க வாழ்க்கைய அற்புதமா மாற்ற போறார். ஆமென். பாலைவனமா இருந்த, சேர்ந்து பாடலாமா? சோலைவனமாய் மாற்றி நீ, நல்ல கரங்களை தட்டி, பாலைவனமாய் இருந்த எங்கள் சோலைவனமாய் கண்ணீரிலே முழுகி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரை, எங்களை பாலைவனமாயிருந்த சோலைவனமாய் மாற்றி, ஓ பாலைவனமாயிருந்த சோலைவனமாய். ரூத் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே எல்லா காரியங்களும் நடந்ததை நீங்க நல்லா கவனிக்க முடியும். 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சின்னு சொல்லி, இதுவும் அல்லாமல் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர், மரித்தவனுடைய சுதந்திரத்தினுடைய பெயரை நான் மக்லோனின் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்தை, அதற்கும் இன்றைக்கு நீங்கள்
11ஆம் வசனம், அப்பொழுது ஒளிமுக வாசல் இருக்கிற நாங்கள் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும். நீங்க இந்த வசனத்தை தான் கரெக்டா படிக்கணும். எல்லாரும் சேர்ந்து படிங்க. நீ எப்ராத்திலே பாக்கியவனாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றவனாயிருக்க கடவாய். அல்லேலூயா. ஏன்னா நீ கர்த்தருக்கு பிரியமானவன். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஆமை. நீங்க என்ன இடத்துல இதை பொருத்திக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நிச்சயம், இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு வாங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பிரியமானவன். நீ யாருக்கு பிரியமானவன்? உன்னை நான் கொழு மண்டபத்தில் வைப்பேன். எங்க வைப்பேன் சொல்லுங்க? ஸ்பெஷல் கேர். அல்லேலூயா. எப்படி நடக்குது? எங்க இருந்து நடக்குது? கரெக்டா நடக்கும். அல்லேலூயா. அநேகர் கண்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அதை செய்வார். என்னோடு இப்ப தானியேல் புஸ்தகத்துக்கு வந்து விடுங்கள். இந்த கொழு மண்டபத்தில் போய் கர்த்தர் உட்கார வைக்க இவர் செஞ்ச ஒரு 3 காரியத்தை மட்டும் நம்ம கண்டிப்பா செய்யணும். அல்லேலூயா. முதல் காரியம், அந்த 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் தன்னை தன் இருதயத்தில் என்ன பண்ணினானா? எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இதை பல முறை நீங்க தியானிச்சிருப்பீங்க. இந்த 2025 பரிசுத்தத்துக்கான தீர்மானம் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பிரயாசத்தினால் பரிசுத்தம் வராது. ஆனால் நம்ம விட்டு கொடுத்தா ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. ஆமென். காலையில குறைந்தது 1/2 மணி நேரம் எழும்பி வேதத்தோட உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட இடைப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நோ, வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க ராஜாவின் போஜனத்தினால் ராஜாவின் போஜனம்னா அப்படி இன்னைக்கு அப்படிலாம் நம்மளை சுத்தி இல்லை. இன்னைக்கு இருக்கிற உலக ராஜ்யத்தின் காரியங்கள். எழும்புன உடனே நம்ம அப்படியே கிச்சனுக்கு போறது, பாத்திரத்தை விளக்குறது, பிள்ளைகள் எழும்பிடுவாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? எழும்பணும். நாங்க லேட்டாலாம் படுக்க. உங்களை யார் லேட்டா படுக்க சொல்றா? முழுசும் வேலை வேலை வேலை, பணம் பணம் பணம். ஜெபத்துக்கு நம்ம தாகமா இருக்கிறோமா? சடங்கு வீட்டுக்கு போக நேரம் இருக்கு, கல்யாண வீட்டுக்கு போக நேரம் இருக்குது, எல்லா இடத்துக்கு போயிருந்தோம். காலமே தேவனை தேடுறதுல என்ன பண்றோம்? இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும். நம்ம தீர்மானம் தாங்க நம்மளை உயர்வுல கொண்டு வைக்கும். அல்லேலூயா. நீங்க எங்க இருந்தாலும் உங்களை பரிசுத்தமா காத்துக்கிடுறதுக்கு. அல்லேலூயா. எனக்கு அருமையான குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவு என் கண்களை பரிசுத்தமாக்கும். ஆமென். வேண்டாத பலவீனங்கள் சேர்ந்து சொல்லுங்க. இணைந்து பாடுங்க. வேண்டாத மீண்டும் தலை தூக்காமல் ராஜாவே மாண்டு மீண்டும் தலை தூக்காமல் ராஜா மாண்டு. சேர்ந்து பாடுவீங்களா? உகந்த
அத்தனை பேரும் சத்தமாய் ஒப்பு கொடு. கையை தட்டி பாடலாமா? கையை தட்டி சுகந்த வாசனையா வீட்டை ஏத்துங்கப்பா. சுகந்து மகிழுமையா மண்ணாசையில் அன்மயங்கியே மெய்வழி விட்டகன்றே கண் போன போக்கை கண்டேனில்லை இன்பமே காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில். ரெண்டு கையை உயர்த்தி குயவனே குயவ. எத்தனை பேர் சொல்லுவீங்க? படைப்பின் என்னையுமே கண்ணோக்கி அப்படியே கையை உயர்த்தி ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒரு நிமிஷம் கூட தனக்காக வாழ உரிமை உள்ளவர்கள் அல்ல. யாருக்காக தான் வாழ வேண்டும்? ஹல்லேலூயா. இனி நான் வாழ்வது யாருக்காக? உமக்காக. தானியேல் அந்த தீர்மானத்தை சரியா பண்ணுனா. நீங்க அங்க வாசிக்கும் போதே தெளிவா இருக்குது. 15ஆம் வசனம் பாருங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த அவர்கள் முகம் எப்படி இருந்துச்சா? சரீரம். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. உலகத்துக்கு பின்னாடி பணத்துக்கு பின்னாடி ஓடுகிறவர்கள் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் நிற்பார்கள். ஆனால் கர்த்தருக்காக நின்ற பிள்ளைகள் மிகவும் ஆசீர்வாதமாய் நிற்பார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன சாட்சி சொல்றது, ஒரு பெரிய சாட்சி. நீங்க மிஷனரி பயோகிராஃபி படிச்சு பார்த்தீங்கன்னா, டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு பெரிய மிஷனரி ஒருத்தர் உண்டு. அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து டாக்டருக்கு முடிச்சிருந்தாங்க. டாக்டருக்கு முடிச்சிருந்தப்போ இவர் அந்த இறுதி நாள்ல எல்லார் முன்னிலையில் சொல்றாரு, நான் மிஷனரியா போக போறேன் அப்படிங்கிறார். அவங்களுடைய ஃப்ரெண்டு சிலர் திட்டுறாங்க, 1-2 பேர் அடிக்கவும் செஞ்சிட்டாங்க. ஏண்டா பைத்தியமா, இவ்வளோ நாள் படிச்சுட்டு எங்க போற? அதுலயும் இவர் எங்க தெரியுமா மிஷனரியா போறேன்னு சொன்னாரு? ஆப்பிரிக்கா காடுகளுக்கு மிஷனரியா போறேன்னு சொன்னார். போனார். மகிமையான ஊழியத்தை கர்த்தர் செய்ய வைத்தார். அந்த மனிதர் ஆப்பிரிக்கா காட்டில் இருந்த அந்த மக்களை நேசிச்சதின் அடையாளமா இறக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரா? என் உடலை வேணா லண்டனுக்கு அனுப்பிடுங்க, ஆனா என் இருதயத்தை எடுத்து ஆப்பிரிக்காவின் நடு மையத்துல புதைச்சு வச்சிருங்கன்னு சொன்னாரா. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய உடல் லண்டனுக்கு வந்துச்சு. அங்கே அவருக்கு அடக்காராதனை நடக்கிறது. பெரும் கூட்டம் போகிறது. எல்லா அடக்காராதனைக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஒரே ஒரு மனிதன் ரோட்டு ஓரத்துல இருந்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தானா. பக்கத்துல நின்னவங்க கேட்டாங்களா, ஏன் அழுற? அவர் சொன்னாரா, நான் அவனுடைய ஃப்ரெண்டு, டாக்டருக்கு முடிச்சுட்டு ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னா பைத்தியக்காரன் சொன்னேன். இன்னைக்கு உலகமே அவனுக்கு பின்னாடி போகுது, நான் ஒண்ணும் இல்லாதவனா தெருவில் நிக்கிறேன். பணம் பணம் என்று ஓடுகிறவர்கள் ஒரு நாள் வெறுமையாய் நிற்கலாம், ஆனால் பரிசுத்தம் என்று ஓடுகிறவர்கள் உலகத்தை அசைப்பார்கள். கண்டிப்பா உலகத்தை அசைப்பார்கள்.
குட்டி தம்பி வாலிபனை இந்த 2025 நீ என்ன பண்றியோ இல்லையோ சுட்டு போட்டாலும் பாவத்துக்கு இடம் கொடுக்காத. செல்போனை எப்படி சுக்குநூறா உடைச்சாலும் பரவாயில்ல, வீடியோ கேமுக்கு இடம் கொடுக்காத, இன்ஸ்டாகிராமுக்கு இடம் கொடுக்காத, ஃபேஸ்புக்கு இடம் கொடுக்காத. யூடியூப் எல்லாம் எதற்கு? ஜஸ்ட் ஃபார் காஸ்பல். ஃபாதர் ஐயா அழகா பாடி இருக்கிறார், வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. நம்ம ஒண்ணு கேட்கணும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், நீதி செய்கிறவன் இன்னும். சர்ச்சுக்கு நம்ம வர்றது கூடி கொண்டாடி சாப்பிட்டுட்டு போறதுக்கு இல்லை, கூடி தேவனை பாடி இன்னும் பரிசுத்தமாவதற்கு, இன்னும் இயேசுவை போல மாறுவதற்கு. அந்த தீர்மானம் அல்லேலூயா மற்றவர்களை விட 10 மடங்கு சமர்த்தர்களாய் மாற்றிவிட்டது. அல்லேலூயா ஆமென். நீங்க பரிசுத்தமா நின்னு பாருங்க, உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு பெரிய சாட்சியா இருக்கும். ஆமென் அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமா இருந்தா கொழும் மண்டபம் தானா தேடி வரும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடங்க, உயர்வுகள் உங்களை நாடி வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தானியேல் அதை தீர்மானித்தான், கர்த்தர் அவனை கொழும் மண்டபத்தில் வைத்தார். ரெண்டாவது, அந்த 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் இறுதி வசனத்தை மறுபடி படிங்க. நீங்க சாரி 48 சேர்ந்து படிங்க, அப்போ நல்லா இருக்கும். பின்பு ராஜா தானியேலை இங்க பாருங்க, ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு அற்புதமான காரியத்தை இவனை கொண்டு கர்த்தர் அந்த ராஜா கிட்ட அழகா செய்றார். உடனே ராஜா இவனுக்கு பெரியவனாக்கி வெகுமதிலாம் கொடுத்து அதிகாரியா மாத்திட்டான். இவர் மேல போயிட்டாருங்கிறதுனால தன் நண்பர்களை மறக்கல. அடுத்த வசனம் பாருங்க, தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் இந்த தானியேல் ஏன் தெரியுமா கொழும் மண்டபத்தில் வைக்கப்பட்டான்? கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தான். அன்புக்கும் உறவுக்கும் எப்பவும் முக்கியத்துவம் கொடுத்தான். சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்தவான்கள் அன்பிலும் ஐக்கியத்திலும் குறையாமல் இருப்பார்கள். சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல என்னது? பரிசுத்தம். இரண்டாவது, மூன்றாவது ஐக்கியம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றத தயவு செய்து தவறா நினைச்சிடக்கூடாது. கல்யாண வீட்டுக்காக கூடி வர்றது, காது குத்து விழாவுக்காக கூடி வர்றது, சடங்குக்கு தண்ணி ஊத்துறதுக்காக கூடி வர்றது, அதுக்கு பாஸ்டர் வந்து ஜோம் பண்றது, சர்ச்சு பிள்ளைகள்லாம் போய் சாப்பாடு ஆக்கி அப்படி சாப்பிட்டு பிறந்த நாள் விழாவுக்காக கூடி வர்றது, இதே போல ஏதோ ஒரு துக்கம் நடந்துட்டா அதுக்கு கூடி வர்றது. இதுக்கு சர்ச்சு வேண்டாம். சமுதாயத்தில் எத்தனையோ சங்கம் இருக்கு. ஹலோ, சர்ச்சு எதுக்கு தெரியுமா? அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஒருவரை ஒருவர் ஏவி விடுவதற்கு தான் சர்ச்சு. சர்ச்சுக்குள்ள இன்னைக்கு வந்தா ஒருத்தர் ஒருத்தர் எப்படி அன்பா இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவிய வேலையை பார்க்கட்டும், நான் என் வேலைய சத்தமா சொல்லுங்க. நான் போவேன் வருவேன், நம்ம வேலை என்ன உண்டோ முடிஞ்சா செய்வேன், இல்லைன்னா அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப என்ன பண்ணக்கூடாது. ஹலோ, புதிய ஏற்பாட்டு சபையில திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு உறுப்பு துன்பப்பட்டா எல்லா அவயவமும் கூட துன்பப்படுமா? ஒரு உறுப்பு மகிமைப்பட்டால் எல்லா அவயவமும் கூட சந்தோஷப்படுமா? எல்லாரும் சொல்லுங்க, ஒரு விசுவாசி வீட்டின் கஷ்டம் என் வீட்டு கஷ்டமா நான் உணரணும். அல்லேலூயா. அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும்.
ஒரு வீட்டுல நல்லது நடந்துச்சுன்னா என் வீட்டுல நடந்ததாகவே நான் மகிழ்ச்சியா நிக்கணும். அல்லேலூயா. ஆமா, சிலருக்கு தனக்கு வலிச்சா மட்டும் வலி, அடுத்தவங்களுக்கு வலிச்சா அது ஒரு நியூஸ். நீங்க அப்படி பண்ணுங்க, ஓவர் ஆலோசனையா இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கிற வழியை இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்ககிட்ட உட்கார்ந்து பேசினா தெரியும். சர்ச்சுக்குள்ள வந்துட்டுனா அன்பாகவே இருக்கிற தேவனை மாதிரி நம்ம எப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. வம்புன்னு வச்சுக்கிட்டேன்னா நானும் என்ன காட்டிடுவேன், என் வேலைய. அப்போ பழைய மனுஷன் இன்னும் என்ன பண்ணல, அந்த பழைய மனுஷன் இருக்கக்கூடாது உள்ள. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களை அன்புள்ளவங்களா மாற்றுங்க. அல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஜெபத்தின் மூலமா உதவி செய்வேன், அன்பின் மூலமா உதவி செய்வேன். என்னால் ஆன மட்டும் மற்றவங்க வளர்றதுக்கு நான் என்ன செய்வேன், ஒத்தாசையா இருப்பேன்ப்பா. அல்லேலூயா. அடுத்தவங்க உயர்வதை பார்த்து நான் எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அன்பா இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த தானியேல் அதுல ரொம்ப பாருங்களேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 48ஆம் வசனத்துல ராஜா தானியேலை யாரா மாத்தியாச்சு சொல்லுங்க, பெரிய ஆளா மாத்தியாச்சு. நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, இந்த உலகம் நம்மகிட்ட இருக்கதை மதிக்கும், நம்ம எப்போதும் மனுஷனை மதிக்கணும். யாரை மதிக்கணும், அவங்கள நேசிக்கணும், அவங்களுடைய உள்ளத்தை பார்க்கணும். இவன் மேல வந்துட்டான்னு சொல்லிட்டு அப்படியே சரி அதிகாரிய அனுப்புறேன்னு சொல்லல, இவனே போய் ராஜாட்ட வேண்டான். ராஜா அவங்களாம் என் நண்பர்கள், அவங்களையும் என்ன பண்ணுங்க, உயர்த்துங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க? இந்த வருஷம் நீங்க மற்றவங்களுக்கு அதிகமா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வீட்டில் நடக்க வேண்டிய அற்புதம் கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அன்பு. அல்லேலூயா. சபையா சொல்லலாமா, அன்பே? சூப்பரா சொன்னீங்க. இன்னும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அன்பே. அல்லேலூயா. தானியேல் அதுல கவனமா இருந்தான். மூன்றாவது, இந்த தானியேல் செய்த காரியம் என்ன தெரியுமா? மூன்றாவது காரியத்துல 3 காரியம் உண்டு. ஒன்று 6ஆம் அதிகாரத்துல பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் போது அங்கே 16ஆம் வசனத்தை பாருங்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், ஹல்லேலூயா, அவன் இடைவிடாமல் ஆராதிச்சவன். 10ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் ஜெபித்தவன். அல்லேலூயா. 3வது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என்னோடு திருப்புங்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, தானியேல் ஆகிய நான் நிறைவேற்றி தீர கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய எதனால் அறிந்து கொண்டேன், நான் உபவாசம் பண்ணி இரட்டினும் சாம்பலிலும் தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் என் முகத்தை நான் என்ன பண்ணினேன். அல்லேலூயா. சரி, வேகமா சொல்லிருங்க. இடைவிடாமல் ஆராதிச்சவன், இடைவிடாமல் ஜெபித்தவன், இடைவிடாமல் வேதம் வாசித்தவன். அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் கேப் கிடைச்சாலும் பைபிள் வசனத்தை படிக்கணும். இதுல என்ன இருக்குது, இதுல என்ன இருக்குது. அல்லேலூயா. 5 நிமிஷம் நேரம் கிடைச்சாலும் வாட்ஸ்அப்பை தான் நோண்டுறோம். 5 நிமிஷம் நேரம் கிடைச்சா எதை தான் நோண்டுறோம்? யாருக்காவது போன் போடலாமா, யாராவது போன் அடிச்சிருக்காங்களா? ஒவ்வொரு நாளும் இடைவிடாம அவரை தேடி பாருங்க. இந்த தானியேல் அப்படி தேடினதுனால வசனம் சொல்லுது, அவன் கொள்ளு மண்டபத்தில் இருந்தான். அது மாத்திரமல்ல, 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் நமக்கெல்லாம் அற்புதமான ஒரு சாட்சியான வசனம். அதை மட்டும் வாசிங்க, நான் முடிக்கிறேன். நாம் தொடர்ந்து மற்ற காரியங்களுக்கு போகலாம்.
தானியேல் 6 கடைசி பாருங்க. தரியுவின், பெர்சியனாகிய கோரேசின், தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சு? ராஜாக்கள் மாறினாலும் இவர் காரியம் மட்டும் கொழு மண்டபத்தில் ஜெயமா போய்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தானியேல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களை நாங்கள் இருக்கும்படிக்கு இந்த 2025 எங்கிட்ட பேசி இருக்கிறீங்க. நாங்க இன்னும் உமக்கு பிரியமா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். இந்த உடலோ அன்பருமக்காக, இந்த உடலோ அன்பருமக்காக. எல்லாரும் சத்தமா பாடலாமா? உமக்காகவே, உமக்காகத்தானே. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் ஐயா இந்த உடலோ அன்பருமக்காக ஐயா. அன்பு தகப்பனே, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கியிருப்பான்ங்கிற வாக்கு தத்தத்தை கொடுத்து தானியேலின் வாழ்க்கை குறித்து இன்னைக்கு என்கிட்ட நீங்க பேசி இருக்கிறீங்க. நீ மிகவும் பிரியமானவன் என்று தானியேலை சொல்லி அதற்கான காரணங்களை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறீங்க. நாங்க இதுல சரியாய் நடக்க வேண்டிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கட்டளையிடுங்க. அற்புதங்கள் தொடர்ந்து நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.